வெல்கம் டு மை சேனல் ஆன்லைன் அஸ்ட்ரோ கரூர் டிவி வாழ்வின் வழிகாட்டி மொபைல் எண் 8072125687. ஆன்லைன் அஸ்ட்ரோ கரூர் டிவி வாழ்வின் வழிகாட்டி. ஜோதிட நல்வழிகாட்டி உயர் திரு ஹரி ஓம் நமசிவாயம் ஐயா அவர்கள் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். ஜோதிட நம் வாழ்வியலும் என்ற தலைப்பில் ஓம் நமசிவாய ஐயா சிற்றுரையாற்றுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஐயா கண்டிப்பாக சிற்றுரை தான், நம்ம எப்போவுமே தான். டைமுங்க ஒரு 9 நிமிஷம். ஓகே, எல்லாருக்கும் வணக்கம். எங்கள் ஐயா தங்கப்பாண்டியன் ஐயாவின் ஆசையுடன் இந்த சிற்றுரையை சீக்கிரமாக முடிச்சுக்கிறேன். பேச வந்தது கொஞ்சம் நிறைய இருந்தாலும் கம்மியாக முடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன். ஜோதிட வாழ்வியலும் நான் பேச வந்தது, நம்ம வாழ்வியல் எப்படியெல்லாம் இருக்குது, நம்ம எது போகிறோம் அப்படின்னு பார்த்தா, ஒரு அகம் சார்ந்த வாழ்க்கை, புறம் சார்ந்த வாழ்க்கை இருக்கிறோம். அகம் சார்ந்த வாழ்க்கை அப்படின்னு பார்த்துட்டோம்னா நம்ம தேடி வருவது, புறம் சார்ந்த வாழ்க்கைனா நம்ம தேடி இல்லைங்களா. இப்போது அகம் சார்ந்தது அப்படின்னு பார்த்துட்டோம்னா ஒற்றைப்படை பாவங்களான 1, 5, 9, 3, 7, 11. இங்கே நம்ம எதையும் தேடி போக போகிறதில்ல. நமக்கு ஒரு குழந்தை பிறக்குது, அதை இப்படி தான் பிறக்கணும் அப்படின்னு நம்ம விரும்ப முடியாது. பிறக்கிறத ஏற்றுக்கணும். நம்ம அப்பாவை நம்ம நிர்ணயிக்க முடியாது, அவர் பெற்று போகிறதா நம்ம குழந்தைய அதே மாதிரி தான். 1, 5, 9 இது ஆட்டோமேட்டிக்காகவே கிடச்சிரும். இங்கே புண்ணியம் பாக்கியம் இருந்தால் போதும். புண்ணியம் இருந்தால் குழந்தை கிடைக்கும், பாக்கியம் இருந்தால் நல்ல தந்தை கிடைப்பாங்க. ஓகேங்களா. அதுக்கு அடுத்ததாக ஒற்றைப்படை பாவம்னா 3, 7, 11. இந்த 3ஆம் இடம் அப்படின்னு சொல்லிட்டோம்னா இளைய சகோதரத்தை சொல்லுவோம் இல்லைங்களா. இளைய சகோதரம் கோபிநாத் ஒரு மீட்டிங்கில் சொல்லுவார், நீயா நானா. அதில் 3ஆம் பாவம் நல்லதாக இருந்துருச்சுன்னா எப்படி நடக்கும்னா, நம்ம ஒரு சிக்கலில் மாட்டிக்கிட்டோம். அந்த டைமில் எவனாவது ஒருத்தர் சொல்லுவான் நம்ம தம்பிக்கிட்ட, உங்கள் அண்ணனை சண்டை போட்டுருக்குறாங்க, மிரட்டிட்டு இருக்கிறாங்கம்மா. நம்ம தம்பி என்ன பண்ணுவார், பேசாமையே இருந்தால் கூட நமக்காக வந்து சப்போர்ட் பண்ணோம். ஓகேங்களா. அதே இது நானே பண்ணணும் அப்படின்னா முயற்சி. 3ஆம் இடம், ஒரு முயற்சி இல்லாமல் எந்த ஒரு புகழையும் எந்த ஒரு செயலையும் அடைய முடியாது அப்படிங்கிற மாதிரி. அதே 11ஆம் இடம், நமக்கு ஒரு நல்ல அண்ணன் சகோதரன் மூத்த சகோதரன் இருந்துட்டா, குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனை பஞ்சாயத்து போயிட்டுருக்கு, அதுவும் கிட்டத்தட்ட அதே கோபிநாத் தான் பேசுவார். அண்ணன் தம்பி 2 பேரும் பேசிக்குவாங்க, என்ன பேசுகிறாங்கன்னே தெரியாது யாருக்கும். ஆனால் கடைசியில் நீ சொன்னால் சரின்னு சொல்லிட்டு ஒரு கருத்து வரும் அப்படிங்கிற மாதிரி. அந்த மூத்த சகோதரன் ஒன்று இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம வாழ்க்கை சிறப்பாக போயிட்டுருக்கோம். அதாவது 11ஆம் இடம் மூத்த சகோதரம், லாபஸ்தானம். நம்மளால் செய்ய முடியாத கூட நம்ம அண்ணன் பின்னாடி இருக்கிறாருன்னு பேக் போனால் வச்சுக்கிட்டு நம்ம முன்னாடி வந்துடுவோம். இன்னொன்று 7ஆம் இடம் மனைவி, நண்பர்கள். இதில் மனைவின்னு எடுத்துட்டோம்னா உன் கூட நான் இருக்கிறேன்னு சொல்லி ஒரு வார்த்தை நமக்கு கொடுக்குறாங்க, கணவனோ மனைவியோ அப்படின்னா நம்ம எந்த எல்லையிலையும் போய் ஜெயிக்கலாம் அப்படிங்கிறது இங்கே. இதில் ஒரு இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அகமும் புறமும் பார்த்தோம்னா 1, 5, 9, 3, 7, 11 உச்சம்னு பார்த்தா 1, 7 மட்டும்தான் ஆகுது, மற்ற எதுவுமே ஆகிறதில்ல. 1, 7 மட்டும்தான். 1ஆம் இடமும் 7ஆம் இடம் மட்டும்தான் அங்கே உச்சகிரகம் இருக்குது, மற்ற இடத்துல எங்கேயுமே இல்லை. அப்போ நான் எப்படி இருக்கணும் அப்படின்னு நான் தான் முடிவு பண்ணணும். அங்கே உச்சமாகக்கூடிய கிரகம் சூரியன், காலபுருஷனுக்கு எடுத்துக்கிட்டா, நான் என்னுடைய செயலை நல்லா பண்ணால் புகழ் அப்படின்னு ஒன்று கிடைக்கும், நான் பண்ண புண்ணியத்தால் என் குழந்தை நல்ல குழந்தை கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி. இதே 7ஆம் இடம் நண்பர்கள், மனைவி. நம்ம செய்கிற கர்மாவை பொறுத்து அது நல்லதும் தீயதும் அமையும் அப்படிங்கிறது நம்ம அகம் சார்ந்த லைஃப் அப்படின்னு சொல்லலாம். புறம் சார்ந்ததுக்கு ஒரு 2 எக்ஸாம்பிள் மட்டும் சொல்லிடுறேன். 2, 4, 6, 8, 10, 12 இந்த இடத்த புறம் சார்ந்துன்னு சொல்லுவோம். இதெல்லாம் நம்ம தேடி போகிறது. 2ஆம் இடம் அப்படின்னா பொருளாதாரம் சொல்லிக்கலாம், படிப்பு சொல்லிக்கலாம். மேலும் பொதுவாக காலபுருஷனுக்கு 2ஆம் இடத்துல பலம் பெறக்கூடியது அப்படின்னு பார்த்துட்டோம்னா ஆட்சி பெறக்கூடிய கிரகம் சுக்கிரன். இப்போ நம்ம மூஞ்சி நமக்கு அழகு தானே, நம்ம மூஞ்சி நமக்கு அழகு தான், நமக்கு பிடிச்ச படிப்பு நமக்கு பிடிச்சது தான். ஏதோ ஒரு வகையில் நம்மை சார்ந்து அந்த பொருளாதாரத்தை தேடுவோம் அப்படிங்கிறது.
அப்போ ரெண்டாம் இடத்தை பற்றி நம்ம சொல்கிறோம் அப்படின்னா நம்ம மூஞ்சி நமக்கு அழகு, நம்ம படிப்பு நமக்கு இது அப்படிங்கிற மாதிரி. அங்கே பலம் பெறக்கூடிய கிரகம் அப்படின்னு பார்த்தா சந்திரன், அவர் 4க்குரியவர். இப்போ நார்மலாக நம்ம ஃபேஸு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா ஒரு சந்தோஷமான மனநிலையில் இருந்தோம்னா எப்படி இருக்குங்க ஐயா? நல்லா பிரைட்டாக இருக்கும். 4ஆம் இடத்ததிபதி 2ல் உச்சம். மனசார ஒரு வேலையை செஞ்சோம் அப்படின்னா அந்த பொருளாதாரமும் சரி, கல்வியும் சரி, இது எல்லாமே. 4ஆம் அதிபதி 2ல் உச்சம். ஒரு அடிப்படை கல்வி முடித்து உயர்நிலை கல்வி, அதாவது ஒரு கல்லூரி படிப்பு முடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்குது அப்படின்னு சொல்லிக்கலாம். 12வது வரைக்கும் பெருசாக சொல்லிக்க மாட்டோம். ஒரு காலேஜ் முடிச்சிட்டா பையன் காலேஜ் முடிச்சிட்டா அப்படின்னு சொல்லுவோம். இங்கே இன்னொரு பலமான கிரகம் இருக்குது, உச்சமாகக்கூடியது. அதில் மாற்றுக்கிறது நிறையா இருக்குது. இதில் நம்ம எந்த மாதிரி வேணாலும் எடுத்துக்கலாம். அங்கே ராகுவை நம்ம உச்சம்னு சொல்லுவோம். இந்த ராகு 2ஆம் இடத்துல, பொதுவாக ராகுக்கு ஏது 8ஆம் இடம்னு சொல்லுவோம். 2ஆம் இடமும் வச்சுக்கலாம், அது புரிதலை பொறுத்து. இது எப்படின்னா, நான் கிடையாது, என்னக்குள்ளே போகிற மற்றொருத்தன் அவன் செய்கிற செயல் தான் அந்த ராகு உச்சமாக்குறது. அந்த 2ஆம் இடம் சுபத்துவம் ஆச்சு அப்படின்னா, ஒரு குரு பார்வையில் 2ஆம் இடத்தை பார்த்து அங்கே ராகு இருந்துச்சுன்னா நான் பேசுகிறது எல்லாமே கேட்பாங்க. நான் எப்படி வேணாலும் பேசலாம், கிட்டத்தட்ட அரசியல்வாதி. நான் பேசுகிறத மக்கள் நம்புவாங்க, அதனால் எனக்கு நல்ல பொருளாதாரம் கிடைக்கும். நான் பேசுகிறதெல்லாம் நம்புவாங்க, அதன் மூலிமா பொருளாதாரம் பெற்றலாம், சீக்கிரம் பெரிய ஆளாக பொருளாதாரத்தில் வரலாம் அப்படின்னு. இதே பாபத்துவம் பெற்றுச்சு அப்படின்னா ராகு 2ஆம் இடத்துலேருந்து வாய் குளரும். ஏன் வாய் குளரும்? தேவையில்லாத ஒருத்தன் உள்ளே போயிடுவான். உள்ளே போயிட்டானா அந்த வாய் குளற நிகழ்ச்சி நடக்கும் அப்படின்னு. இந்த 2ஆம் பாவத்தோட அதுக்கடுத்து 4, 6, 8 இருக்குது. இங்கெல்லாம் மற்ற கிரகம் உச்சமாகுது. நேரம் கருதித்தோடு நிறுத்திக்கிறேன். இதில் ஒரு சம்பவம் மட்டும், 8ஆம் இடத்தை பற்றி மட்டும் சொல்லிக்கிறேன். இது ஒரு 3 நாளைக்கு முன்னாடி நடந்த சம்பவம். வியாழக்கிழமை அன்றைக்கி ஒரு 8ஆம் பாவம் சம்மந்தமான வியாதிக்கு மருந்து தேடி நாங்கள் கேரளா வரைக்கும் போகிறோம். அந்த அன்றைக்கி எனக்கு சந்திராஷ்டமம். ஐயோ ஒரு 2 நிமிஷம் காணுமா? ஓகே. ஒரு 8ஆம் பாவம் சம்பந்தமாக நோய்க்காக மருந்து வாங்க போகிறோம். நோயினா எத்தனாம் பாவங்க ஐயா? 6ஆம் பாவம்னு சொல்லுவோம். அப்போ 8ஆம் பாவம்னா என்னாகும்? நாள்பட்ட நோய். இந்த நோய்க்காக மருந்து வாங்க போகிறோம். அன்றைக்கி எனக்கு சந்திராஷ்டமம். 8ஆம் பாவத்துக்கு மருந்து வாங்க போகிறோம், எனக்கு சந்திராஷ்டமம் 8ஆம் பாவம். நம்ம இந்த மற்றவங்களுக்கு தான் அட்வைஸ் பண்ணுவோம் போலே நம்ம பெருசாக பார்க்க மாட்டோம் இல்லையா? அந்த அன்னைக்குன்னு பார்த்து நான் பார்த்துட்டேன் சந்திராஷ்டமம். சரி, இந்த சூளம் இந்த மாதிரி எல்லாம் சொல்கிறோம் இல்லையா, இந்த திசையில் போகக்கூடாது அப்படின்னு பார்த்து, சரி சூளம் எங்கே இருக்குன்னு பார்த்தா அது தெற்குன்னு இருக்குது. நான் போன திசையும் தெற்கு. அப்போ என்ன பண்ணலாம், கொஞ்சம் பார்த்துட்டு போகலாமா வேண்டாமா அப்படின்னு. மழை வேறு நல்லா பெய்யுது, இங்கேயும் பெய்யுது, கேரளாலையும் பெஞ்சிட்ருக்கு. நாங்களும் கிளம்புறோம். போனோம், மருந்து வாங்கிட்டோம். ஓகேங்களா? மருந்து வாங்கிட்டு வெளியே வந்தால் கிருஷ்ணன் கோயில். ஒரு சந்தோஷம், அஷ்டமி தேதியில் பிறந்தவரையே பார்த்துட்டோம் அப்படின்ட்டு. வர்ற வழியில் 2 கோவில் பார்க்குறோம், வந்து சேர்ந்துட்டோம். அந்த போகிற டைமில் அந்த சூளத்துக்கானது என்ன பண்ணேன் அப்படின்னா, பரிகாரம் தைலம்னு போட்டிருந்தாங்க. தலைவலி தைலத்தை எடுத்து, தலைவலியே இல்லை, அதை பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கு தலைவலி வந்துருச்சு. தலைவலி தைலத்தை தேய்ச்சிக்கிட்டு பாக்கெட்டில் எடுத்து வச்சுட்டு கிளம்பிட்டேன். போயிட்டு வர வரைக்கும் எந்த சிரமமே இல்லை. ஊருக்கு ஒரு 10 கிலோமீட்டர் வர டைமில் விபத்து நடக்க வேண்டிய சூழ்நிலை, ஆக்சிடெண்ட் ஆகிருக்கும். ஆனால் தப்பிச்சிட்டோம், வந்துட்டோம். வந்ததுக்கப்புறம் மனசுக்குள்ள ஒரு அவ்வளவு திருப்தி, அப்பாடா நம்ம தப்பிச்சிட்டோன்னு. அடுத்த நாள் காலையில் என் காரை போய் பார்க்குறேன், முன்னாடி கண்ணாடி கிராக்கு. எந்த விபத்தும் நடக்கலை, எதுவும் நடக்கலை, ஆனால் என் காரோட கண்ணாடி கிராக் ஆகிருந்தது. அப்போ தலைக்கு வந்து தலைப்பாயோட போயிடுச்சு. நடக்க வேண்டியது நடக்கும். நம்ம பண்ண புண்ணியத்தால் நம்ம கொஞ்சம் தப்பிச்சிட்டோம். ஓகேங்களா? இங்கே புண்ணியம் அப்படின்னா அதுக்கு ஒரு 2 விஷயம். நம்ம பொதுவாக நம்ம சகுனம் பார்ப்போம் இல்லையா? இந்த சகுனம் என்ன அப்படின்னு பார்த்துட்டா, பூனை குறுக்கால வந்தால், நாய் வந்தால் நம்ம சகுனம்னு சொல்கிறோம். இதெல்லாம் இனிமேல் திட்டாதீங்க தயவு செஞ்சு. உங்களை காப்பாற்றக்கூடிய வந்த அது ஒரு அதாவது மிருகன்னு கூட சொல்லக்கூடாது, வேறு மாதிரி சொல்லிக்கோங்க. ஒரு பூனை குறுக்கால வந்துன்னா உனக்கு நடக்க போகிற விபத்தை சுட்டி காட்டுது. நாய் குறுக்கல் வருது, வண்டியிலேருந்து விழுந்துட்ட, நீ வேறு பக்கமான உயிரே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது தன்னை காயப்படுத்தி கொண்டு உன்னை காப்பாற்றுது. அது வந்து நீ புண்ணியம் பண்ணியிருந்தால் தான் அதெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அப்படின்னா அதைத்தான் நம்ம வீட்டிலேயே வளர்த்துறோம் அந்த 2ஐயும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட இந்த உரையை முடிச்சுக்கிறேன். எனக்கு பேச ஆசீர்வாதத்தை என் குருநாதர் தங்கபாண்டியன் ஐயாவுக்கும், இங்கே தயாரிப்பாளராக உள்ள ரவிசங்கர் ஐயா, ரவி ஜெயசங்கர் அவர்களுக்கும், இயக்குனர் குரு கணேசன் ஐயா அவர்களுக்கும், ஒளிப்பதிவு மணிபாலா அவர்களுக்கும் நன்றி கூறி நான் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஹலோ.